தலைப்புச் செய்திகள். இந்தியா மீதான வரியை குறைத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ரஷ்யாவுக்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டதை அடுத்து நடவடிக்கை. சீன ஆக்கிரமிப்பு புகாரால் பாஜக காங்கிரஸ் இடையே கடும் வார்த்தை போர். 56 இன்ச் மார்பு எங்கே போனது என பிரதமருக்கு ராகுல் கேள்வி. விசில் சின்னத்திற்கு முதலமைச்சர் வாக்களிப்பார் என விஜய் கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் சிவசங்கர். நாட்டு நிலவரம் தெரியாமல் விஜய் பிதற்றுவதாக விளாசல். வேலூரில் நடைபெற இருந்த விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒத்திவைப்பு. அனுமதி கிடைக்காததால் பிப்ரவரி இறுதியில் நடத்த திட்டம். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். இந்தியா மீதான வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக குறைத்திருக்கிறார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என இந்தியாவுக்கு அமெரிக்கா நிர்பந்தம் செய்தது. இதை இந்தியா ஏற்காததால் டிரம்ப் வரி விதித்தார். இந்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியா மீதான வரியை 25% இருந்து 18% வரை டிரம்ப் குறைத்திருக்கிறார். இந்தியா மீதான வரியை குறைத்த டிரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீதான வரியை 18% குறைத்த அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். உலகின் 2 பெரிய பொருளாதார மற்றும் ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்படும்போது மக்கள் பயனடைகிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகத்தான வாய்ப்புகள் உருவாகின்றன எனவும் உலகில் அமைதி நிலவுவதற்கு டிரம்ப் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு கொடுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன ஆக்கிரமிப்பு தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகம் தொடர்பாக ராகுல் எழுப்பிய பிரச்சினை பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய போது அவரது மைக் அணைக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகத்தை பார்த்து பாஜக ஏன் பயப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். சீன ஆக்கிரமிப்பின் போது அந்த 56 இன்ச் மார்பு என்ன ஆனது என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜய் நாட்டு நிலவரம் தெரியாமல் பிதற்றுகிறார் என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார். விசில் சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்களிப்பார் என விஜய் கூறியதற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களை நேரடியாக சந்திக்கும் திமுக தலைவர்களுக்குத்தான் உண்மையான நிலவரம் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தன் இருப்பிடத்திற்கு எல்லோரையும் வரவழைத்து பேசும் விஜய்க்கு நாட்டு நிலவரம் தெரியாது என்றும் அவர் சாடியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி குறித்து விஜய் விமர்சனம் செய்ததற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் விஜய் நடனமாடிக் கொண்டிருப்பதாகவும் சாடியிருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் தெரியாமல் விஜய் டான்ஸ் ஆடுவதாக குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன் கடைசி வரை அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்றும் விமர்சித்திருக்கிறார். வேலூரில் நடைபெற இருந்த விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் அருகே அகரம்சேரியில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் காவல்துறை இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இந்நிகழ்ச்சியை இம்மாத இறுதியில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மையே தங்கம் விலை கடுமையாக உயர காரணம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டின் கரன்சி மதிப்பீடு அடிப்படையில் முதலீடு செய்ய தயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் அவர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்வதாகவும் சர்வதேச நாடுகளில் உள்ள வங்கிகள் தங்கத்தை அதிகளவு வாங்குவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்திருக்கிறார்.